தூது கவ்வும், ஆனால் தர்மமே வெல்லும். உள்ளபடியே சரியான விஷயம்தாங்க. இந்த தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையே அவ்வளவு எளிமையாக யாராலையுமே செய்திட முடியாது. முதல்ல எடுத்ததுமே பொருளாதார தடை ஏற்படும். பொருளாதார தடையை தாண்டியாச்சுன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கும். இந்த தர்மம் செய்யற போலா அப்படின்னு நினைக்கும் போதே பொருளாதார தடையையும் உடல் ரீதியான தடைகளையும் நீங்க வரும்போது உங்க மனமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது தர்மம் செய்யறதுக்கு. சரி, இந்த 3 விஷயங்களையும் கடந்து போகும்போது உங்களுடைய வினை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த தர்மத்துக்கு வழிவிடணும். அப்பதான் நம்மால இந்த தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். இப்போ இது எல்லாத்தையுமே கடந்து, உடல் கடந்து, மனம் கடந்து, பொருளாதாரம் கடந்து, இவை அனைத்தையுமே கடந்து நம்ம தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்தவுடனே அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இந்த தடைகள் எல்லாம் நீங்கி நம்ம செய்ய இந்த வினைகள் அனைத்தும் நீங்கி ஒருவன் இந்த தர்மத்தை தொடர்ந்து அவனுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தையும் நீக்கி தொடர்ந்து செய்யும் போது அவனுடைய ஆன்ம பலம், ஒருவருடைய ஆன்ம பலம் கிடைக்கக்கூடிய வரம் அதை யாராலையுமே தடுக்க முடியாது. தர்மம் செய்யக்கூடியவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை யாராலையுமே தடுக்க முடியாது.